கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பல்லடம் ரீச் ஆகிட்டோங்க. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி கரெக்டாக 66 கிலோமீட்டர் ஆயிருக்கு. 4:30க்கு வண்டி எடுத்தோம். இப்போது 5:45 ஆகுது. ஒரு 1.25 மணி நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு நம்ம 66 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதே ஸ்பீடில் போனோம்னா ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் இப்போ நம்ம பல்லடம் வந்து கிராஸ் பண்ணுறோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாராபுரம், அப்புறம் அப்படியே ஒட்டன்சத்திரம் போயிட்டு அங்கேருந்து தேனி போய் நம்ம தேனியிலிருந்து தான் வந்து நம்ம கேப் ரோடு எடுத்து போகிறது தான் நம்மளோட முக்கியமான ஒரு விஷயமே. பேசும்போது கிராஸ் டாக் மாதிரி இந்த கூகுள் மேப் வேறங்க அது வாட்டுக்கு பேசிகிட்டு இருக்குது. ஏதோ நம்ம பேச வந்ததையே அப்படியே நம்ம மறந்துடுவோம் போல். இங்கேருந்து ரைட் கட் பண்ணணும். பல்லடம்லேருந்து ரைட் ஒரு மேப்பில் அப்படி தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம ரைட் கட் பண்ணோம்னா ஓகே. ரைட்டு கட் பண்ணுறேன், நீ கொஞ்சம் அமைதியாரு. பூரா ரைட்டா அவ்வளோதாங்க. தாராபுரம் ரோடு இது. அப்படியே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சு தாராபுரம் ரீச் ஆயிடலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒட்டன்சத்திரத்துலேருந்து நம்ம அப்படியே தேனி போய்க்கலாம். தேனியிலேருந்து நம்ம கேப் ரோடு எடுக்கிறோம். எனக்கு கேப் ரோட்டில் ட்ரைவ் பண்ணணுன்னு தான் ரொம்ப ஆசை. போன டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமாக நான் மூணார் போனதே போன வருஷம் டிசம்பரில் தாங்க, சீரியஸாகவே. ஸோ அப்போ போகும்போது நான் வந்து கேப் ரோடெல்லாம் பார்த்துட்டு தான் நான் போனேன். இன்னொன்று எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, மூணார் ஏரியா வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், அதை வந்துட்டு போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் ஒன்று கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் நானும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போனேன். லைஃப்பில் மறக்க முடியாத மெமரிஸ் எல்லாம் எனக்கு கிடச்சிதுங்க அங்கே மூணாரில். சீரியஸாகவே ஒரு டெட்லியஸ்ட் ரைடு போன வருஷம் நான் பண்ணேன். ஸோ அந்த கதையெல்லாம் நான் போகும்போது சொல்கிறேன் விலாகில். அப்புறம் அதனாலேயே வந்துட்டு எனக்கு இப்போ மூணார் போகலாம் அப்படின்னு சொல்லி தோணிகிட்டே இருந்துச்சு திருப்பியும். ஸோ இந்த டைமில் ஜூலை, இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 4, கரெக்டாக ஜூலை 4 காலையில் நம்ம வந்து இப்போது மூணாருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி எப்படி ஒரு 10-11 காட்டாக நம்ம மூணார் ரீச் ஆயிடுவோம். ஸோ அதுலேருந்து டே 1 வந்து நம்ம ஃபுல்லாக அந்த மாட்டு மேடா இது ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே, சரி அந்த ரூட் வந்து நம்ம எடுக்க போகிறோம். டாப் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறத வந்து ஒரு எபிசோடாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கடுத்து வட்டவாடா அந்த லைனையும் நம்ம கவர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டேவை வந்துட்டு என் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் டேயில் வந்துட்டு நான் மீதி இருக்க முக்கியமான பிளேசஸ் எல்லாமே வந்து காட்டலான்ட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விளாக் ஒரு சீரீஸாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருக்கேன். இது எப்படி போகும் என்னன்னு எனக்கும் தெரியல. சரி வாங்க பார்ப்போம். இன்னைக்கு போக போக நம்ம விளாகில் மற்றதை பேசுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டிங் இங்கே சரியாக இல்லை. ஆக்சுவலாக இன்னும் சன்ரைஸ் ஆகலை. ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ டல்லாக இருக்கும்னு தோணுது. சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எனக்கு சில பிளாக் மேஜிக்கெலாம் தெரியும். பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடாது, நம்ம தான் குரூப்பில் 2 பாச்சு. எனக்கு ஜஸ்ட்டு மேஜிக் தெரியும். ஸோ அந்த மேஜிக் வச்சு நான் உங்களுக்கு லைட்டிங் கொண்டு வரேன். ஜஸ்ட்டு நான் 1 2 3ன்னு சொன்னதுமே உங்களுக்கு லைட்டிங் வந்துடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3. எப்படி மேஜிக் ஒர்க் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா? லைட்டிங் வந்துருச்சுல்ல? சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் தாண்டி நம்ம போயிட்டு இருக்கேங்க. ஒட்டன்சத்திரத்துக்கு இன்னும் ஒரு 38 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு மைல் ஸ்டோன் பார்த்தேன். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ ஒட்டன்சத்திரத்துக்கிட்ட பக்கமாக வந்துட்டு இருக்கோம். சீக்கிரம் அங்கே ரீச் ஆயிடுவோம். அதுக்கடுத்து நம்ம அப்படியே தேனி தாங்க நம்ம போக போகிறோம். கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா 9 o'clock நம்ம வந்து ரீச் ஆகும்னு காட்டுது. ஒரு 1/4 மணி நேரம் வந்துட்டு ஒரு பிரேக் விட்டேன். ஸோ அதனால் 1/4 மணி நேரம் டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து 8:45க்கு ரீச் ஆயிடுவோன்னு காட்டிகிட்டு இருந்தது. இப்போ 9 o'clock காட்டுது. ஸோ பரவாயில்ல, நம்ம அவ்வளோதாங்க, போயிட்டே இருக்கிறது தானே. அதுவும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லடம்லேருந்து தாராபுரம் ரோடு வந்துட்டு பயங்கரமாக போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது ரோடு, சான்ஸே இல்லைப்பா. அதுவும் அந்த நைட் டைமுக்கு நம்ம வரும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு எல்லா பக்கமுமே ரிஃப்ளெக்டர். அந்த சென்ட்ரல் லைனாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கிராஸ் லைன், ஒயிட் கலர் கிராஸ் லைனு, சைடு டிவைடருங்க, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மின்னுதுங்க, ஜொலிக்குது அந்த ரிஃப்ளெக்டர். பா சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 110 120ல் க்ரூஸ் பண்ணவே அவ்வளோ நல்லா இருக்குது. அப்படியே ரோடு ஸ்மூத்தாக புது ரோடுங்கிறதுனால அப்படி இருக்குது. ஆனால் லாஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ரோடு இன்னும் வேலை நடந்துட்டு இருக்கு. கூகுள் மேப்பு பைத்தியக்காரன் ஏதோ ஒரு பக்கம் கொண்டு வந்து சிக்க வச்சு விட்டானுங்க. இங்கே ரோடு இருக்கா இல்லையானே தெரியாமல் 4 கிலோமீட்டர் வந்துட்டு இருக்கேன் நான். ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க?
காலங்காத்தால முதல்ல ஒரு vlog ஒன்று பண்ணலான்னு கிளம்புனேன். ஆக்சுவலாக நான் சுற்றி வந்திருக்கலாம், நான் பாட்டுக்கு மேப்பில் ரூட் காட்டுறானேன்னு இந்த கூகுளை நம்பி உள்ளே விட்டேன். 4 கிலோமீட்டருக்கு ஆஃப் ரோடு மாதிரி விட்டு காட்டுன்னு காட்டிட்டான். சரி பரவாயில்ல, எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ட்ரிப்பில் இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், எல்லாமே என்ஜாய் பண்ணுவோமே. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணத்தானே நம்ம ட்ரிப்பே எடுக்கிறோம். அப்பா ரோடு பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு ஓட்டுறக்கு. இல்லாட்டி நம்ம லக்கேஜ் வேற கொஞ்சம் இழுத்துக்கிட்டே வர அப்படி. பின்னாடி போடா. ஆமா, அதான் ஏர்லி மார்னிங் டைமுங்க, அப்படி மைண்டே ஒரு ஃபியூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ரைட் பண்ணுறது. செமையாக இருக்குது. இதே டைமில் அப்படியே நம்ம கேப் ரோடு மட்டும் தொட்டுட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 117 கிலோமீட்டர்ஸ் போயிட்டோம்னா நம்ம தேனி ரீச் பண்ணிடுவோம். தேனியிலேருந்து அப்புறம் அப்படியே நம்ம போடி மேலே அப்படியே வண்டி ஏற்ற வேண்டியது தான். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். இதே எக்ஸைட்மெண்ட் கடைசி வரைக்கும் இருக்கணும். அது இந்த ரோடு தாங்க தூக்கி வீசுதுங்க. எப்படி ஏதோ நம்ம ஹார்ஸ் ரைடு பண்ணுற மாதிரி இருக்கு. ஜம்பிங்லேயே கொண்டு போகுது. ரோடு நல்லா தான் இருக்கு, ஆனால் வாபுல் ஆகுது, பயங்கரமாக தூக்கி போடுது. ஸோ இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா 147 கிலோமீட்டர் இருக்குங்க மூணாருக்கு. டோட்டலாக ஒரு 10:57 11 o'clock அரௌண்ட் ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு காட்டுறேன் அப்படி கூகுளு. சரி பார்க்கலாம். இதில் நம்ம டிஃபன் இன்னும் சாப்பிடல. மணி பார்த்தீங்கன்னா இப்போவே 7:45 7:50 ஆகுது. ஸோ டிஃபன் சாப்பிட்டு வண்டி எடுத்தோம்னாலும் ஒரு 1/2 hour அதில் போயிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேப் ரோடெலாம் எடுத்து நம்ம போகையில் அதுலேயும் நிறையா பிளேசஸ் எல்லாம் நம்ம நின்று பார்த்து ஃபோட்டோஸ் எடுத்து வீடியோ எடுத்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் தான் போவோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம மூணார் ரீச் பண்ண கரெக்டாக ஒரு 12 o'clock அதிகபட்சம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 12 o'clock மேலே எங்கெங்கே போக முடியுங்கிறது எனக்கே தெரியல, எப்படி ஷெட்யூல் பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 2 o'clock கிளம்பணுன்னு நான் ஐடியா பண்ணேங்க வீட்டிலேருந்து. 2 o'clock சீரியஸாகவே நான் 1:30க்கு அலாரம் வச்சுருந்தேன், 2 o'clock கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் எந்திரிச்சது பார்த்தீங்கன்னா 3 o'clock தான் எந்திரிச்சேன். என்னன்னு தெரியல, நல்லா தூங்கிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இன்னைக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிளேசஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் ஐடியா இருக்குது. அடுத்து எங்கே போய் தங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ் டிப்போ இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயே வந்து பஸ்லேயே வந்துட்டு ஸ்டே பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே நானும் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போனப்போவுமே நான் எல்லாம் பார்த்தேன், விசாரிச்சுட்டு தான் வந்திருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு நாங்கள் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். அப்போ 2 பேர் போயிருந்தோம், நானும் தம்பி ஒருத்தரும் வந்திருந்தேன். அப்படி அதனால் 2 பேர் போயிருந்தனால ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணோம். ஆனால் இந்த டைம் நம்ம சோலோவாக நம்ம போகிறனால எதுக்கு அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக பண்ணணும்? ஒரு பட்ஜெட் ட்ராவல் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியாஸ் கிடைக்கும்ல அதனால். ஸோ அதனால் அப்படி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு வேண்டி தான் நான் வந்துட்டு இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தான் வந்து இப்போ நான் ஸ்டே பண்ண போகிறேன். அந்த ஸ்டே எப்படி இருக்கு என்னங்கிறதையும் பார்க்கலாம். நான் அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ப்ரோ சாரி, பின்னாடி லக்கேஜ் இருக்குது. கைஸ் நம்ம வந்த ரோட்லேயே ஃபஸ்ட்டு டோல்கேட் இதுதாங்க. கரெக்டாக அப்படி காவல் இன்னும் ஒவ்வொரு லாரியாக பிடிச்சிட்டு இருக்காங்க. நான் அப்போ காலேஜ் டைமில் வந்தப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோல்கேட் சர்வீஸ்லேயே இல்லை, அப்போ தான் இது போட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. இந்த பேக்கரி இங்கே இந்த பேக்கரி எல்லாம் நின்று டீ சாப்பிட்ருக்கோம். இங்கே பாருங்க அப்பா எவ்வளோ அழகாக இருக்குன்னு மவுண்டன்ஸ் எல்லாம் பார்க்கவே. சைடில் அந்த மண் திட்டு மட்டும் இல்லைன்னா நல்லாயிருக்கும். அப்பா வந்துட்டேன்டா கொஞ்ச நேரத்தில் வந்துட்டேன்டா. இருங்கடா செல்லாக்குட்டிங்களா, வந்துட்டே இருக்கேன்.
1000 ரூபாய்க்குண்ணா. 1000 1000. அவ்வளோதாங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சு. ஃபுல்லாகவே பெட்ரோல் காலியாகிற கண்டிஷன் ஆயிடுச்சு. நம்ம இப்படியே போயிட்டு இருந்திருந்தோம்னா வண்டி தள்ளுற வேண்டிய சூழ்நிலை தான் வந்திருக்கும். அதனால் டக்குன்னு பங்க் எங்கே இருக்குன்னு கேட்டால் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குன்னாங்களா, அதனால் டக்குன்னு வந்து உள்ளே நிறுத்திட்டேன். பார்த்திங்கன்னா நம்ம தேனியை தாண்டிட்டேங்க. தேனியை தாண்டி மூணார் ரூட் எடுத்தாச்சு. அதாவது நம்ம கேப் ரோடு இதுதான் ஸ்டார்டிங்கு. இந்த ஒரு ரேர் ரோடு தான். இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 73 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம பைக் வேறு ஒரு ப்ராப்ளம் ஆகி போச்சுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்மக்கிட்ட, ஏதோ கொஞ்சம் தூக்கி தூக்கி போடுது, குதிச்சுட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியர் சென்டர் ஷேக்கப்ஸரில் வந்துட்டு ஆயில் லீக் ஆகுதுங்க. ஆயில் சீல் ஏதோ கட் ஆகிருச்சு போல, இல்லை பெரிய சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. இப்போது இதனால் ஏதாவது ப்ராப்ளமானா கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஆனாலும் ஒரு பொறுமையாக ஓட்டிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க. கொஞ்சம் குழி இந்த மாதிரி இதிலெல்லாம் ஓவராக விட்டோம்னா தூக்கி தூக்கி வீசும் வண்டி. அவ்வளோதான் இல்லை, அது கொஞ்சம் டேஞ்சர் தான். கொஞ்சம் சேஃபாக ரைட் பண்ணணும். பார்க்கலாங்க, ஏதாவது இதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏதாவது ஒர்க் ஷாப் எதுனா ஒன்றில் கேட்டு பார்க்கலாம், ஏதாவது பண்ண முடியுமான்னு. லேட் ஆகும் இல்லை காஸ்ட் அதிகமாகும் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா பொறுமையாக ஓட்டிட்டு நம்ம ஊருக்கே போயிட்டு அங்கேயே நம்ம கேடிஎம் ஷோரூம்லேயே ஓட்டுறலாங்க. ஆமாடி டே, ஓரளவுக்கு மேக்ஸிமம் போட்டேன். ஆனால் அப்படி போட்டோம்னா ஆயில் கீழே ஒரு மாதிரி இருக்கே. காய்ஸ், இதை விட்டால் வேறு ஆப்ஷனே இல்லைங்க. இப்போதைக்கு நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம், எவ்வளோ தூரம் தாங்குதுன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் யாருக்கு வரக்கூடாதுப்பா. அதுலேயும் சோலோ ரைடு நம்ம பண்ணுறோம். சோலோ ரைடில் வந்து இந்த மாதிரி ஆகுது. ஒரு மனுஷனுக்கு சோதனை வரலாங்க, ஆனால் இந்தளவு வரக்கூடாது. சீரியஸாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது தனியாக வந்து மாட்டிக்கிட்டேன். இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் போனால் மேலே மூணாறு ஏறிடலாம். இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்துட்டு இந்தளவு பிரச்சனை கொடுக்குது. சரி, இப்போ பார்ப்போம். ஓரளவுக்கு டைட் பண்ணியிருக்கு. பெருசாக அந்த அளவுக்கு குதிக்கல, ப்ளே ஆகலை. அந்த ஸ்ப்ரிங்கோட டெம்பர் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்குங்க. முதல்ல இருந்ததுக்கு அது எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லலாம். அதான் நான் சொன்னேன்ல, ஸ்ப்ரிங்கோட டெம்பர் இருக்குது கொஞ்சம். அந்த டெம்பர் வந்துட்டு ஓரளவு பிடிச்சிக்கும், கொஞ்சம் க்ரிப்பு கொடுக்கும். அதுவும் அந்த ஸ்ப்ரிங்கோட டெம்பர் போகிற வரைக்கும் கொடுக்கும். ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஏற ஆரம்பிச்சாச்சுங்க ஹில்ஸில். இப்போ இதுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் நம்மளோட வாட்டர் ஷேக்கப்சரோட சென்ட்ரல் ஷேக்கப்சர். ஐயோ, நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே கேப் ரோடு வந்துட்டோம். இப்பட்றா இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நீ மட்டும் ஜாலியாக இருக்க அப்படின்னு நினைக்காதீங்க. செம்ம காண்டா இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ இந்த ரைடு இப்போ ரைட் பண்ணிகிட்டு இருக்கனால தான் கொஞ்சமாவது அப்படியே காமாக இருக்கேன், அவ்வளோதான். இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தான் இருக்கும்.
இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே 12 ஆயிடுச்சு. நம்ம ஆக்சுவலாக 12 மணிக்கு மூணார் ரீச் ஆயிடுவோன்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். ஆனால் முடியலைங்க. பசியும் ஒரு பக்கம், அதுவும் தாங்க முடியாமல் போய் ஒரு பக்கம் கடையில் சாப்பிட்டேன். மதியம் லஞ்சே ஆயிடுச்சு இல்லையா, சரி அதனால் லஞ்சாவது சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு லஞ்சும் சாப்பிட்டேன். ஸோ இப்போ அங்கே பாருங்க செம்ம பிளேஸு. சே விட்றா பார்த்துக்கலாம். எல்லா சோதனையும் எல்லாம் தாண்டி தானே வந்தாகணும் லைஃப்பில். பார்த்துக்குவோம் பி கூல். ரைடை என்ஜாய் பண்ணுவேங்க. வண்டி என்ன கார்னரிங் கரெக்டாக ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்க மாட்டேங்குது, அது ஒரு விஷயம் இருக்குது. கேடிஎம் ஷோரூமுக்கு, நம்ம மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற ஷோரூமுக்கு கால் பண்ணி பேசினேன். அவங்களும் என்னங்கிறாங்கன்னா ஃபோர்க்கு மாற்றி தான் ஆகணும். பாருங்கள் எப்படி இது இழுக்குதுன்னு, தூக்கி போடுது வண்டியை. அது மாற்றி தான் ஆகணும், வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. கேடிஎம் ஷோரூம் இங்கே மூணாரில் இருக்காங்கன்னா மூணாரில் ஷோரூம் இல்லையா. அப்புறம் என்னதான் பண்ணுறது, நான் சரி இருந்தால் மாற்றிக்கலாம் இங்கேயே கையோட அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் அதுவும் இல்லை, தேனியில் இருக்குது. இன்னி இங்கே மூணாரே பக்கமாகவே வந்தாச்சு. நீ திருப்பி தேனிக்கு போயிட்டு அப்பா அங்கே பாருங்க வியூ எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்ட்டு. செம்ம ஸ்ட்ரெச்சு, இதில் சூப்பராக இருக்குது இன்னும் பார்க்கவே. ஆனால் ஊட்டியில் கூட நான் இந்த அளவுக்குலாம் ஒரு பிளேஸ் நான் பார்த்ததில்ல. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா அழகாக அப்படியே ஒரு பிளாங்கெட் எடுத்து போத்துன மாதிரி இருக்குல்ல, க்ரீன் கலரில். சூப்பராக இருக்குச்சா. இவ்வளோ நாளாக இதை மிஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. நம்ம வந்த ரூட் அங்கேருந்து வருது பாருங்க அழகா. ஆக்சுவலாக இங்கேயே டைம் ஆயிடுச்சு. எப்படி என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் கைஸ். எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழியே இல்லை. பைக்கு கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது, ஓட்ட முடியலைங்க, கார்னரிங் திருப்ப முடியல. இன்னொன்று நம்ம வட்டவாடா போகணும், மெயினே அதுதான். நான் அதுக்கு தான் பிளான் பண்ணியே வந்தேன். ஆனால் அதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடுங்க. பயங்கரமாக குழி குண்டுமாக இருக்கும். ஸோ ஆஃப் ரோடில் பைக் எப்படி போகுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதிலெல்லாம் நம்ம இந்த வண்டியை வச்சு கண்டிப்பாக முடியாது. பேசாமல் பஸ் ஏறிட்டுமா? பஸ் என்ன கரெக்டாக இருக்கும், கொண்டு மூணாரில் இறக்கி விட்ருவாங்க, 4 பக்கம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் இவன் என்ன பண்ணுறது, ரோட்டில் விட்டுட்டு போக முடியாது. சரி பார்க்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ரியாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா வட்டவாடா போகிறது தான். ஒன்று இன்றைக்கி வட்டவாடா போகிறோம், இல்லைன்னா நாளைக்கு போகிறோம். ஸோ அதுக்குள்ளே நமக்கு வந்து ஷேக்கப் சார் கண்டிப்பாக வேணும், மஸ்ட்டு. அதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம பண்ணியே ஆகணும். என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். எவ்வளோ ஸ்ட்ரகிளில் ஃபஸ்ட்டு ஒரு சோலோ ரைடு, ஃபஸ்ட்டு ஒரு விலாகு, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி பாவம் வருது, என்ன பண்ணுறது, நம்ம நேரம் அப்படி இருக்குது. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து எதுவுமே நடக்கிறது இல்லை. ஆனால் அங்கேயே பைக்கு கொஞ்சம் அந்த வாபிள் ஆனப்பையே நான் இறங்கி செக் பண்ணியிருக்கணும். பார்த்துருந்தேன்னா தாராபுரம்லேருந்து அப்படியே நான் ரிட்டர்ன் போயிருந்திருப்பேன் வீட்டுக்கு, வேலையே முடிஞ்சிருக்கும். ரெடி பண்ணிவிட்டு கூட இன்னொரு நாள் ஷெட்யூல் பண்ணி நம்ம விலாக் வந்திருக்கலாம். நான் அதை கவனிக்காமல் இங்கே வந்து தேனியில் வந்து பார்க்குறேன்னா நான் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா. ரொம்ப பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். சே பரவாயில்ல விடுங்க, எதுவும் கடந்து போகும், பார்த்துக்கலாம். ஒன் டே, ஒரே நாள், இன்றைக்கி ஒரு நாள் போனால் போதும், எதுவும் கடந்து போயிடும். அவ்வளோதான் லைஃபு, விடுங்க கிளம்புவோம். ஓகே கைஸ், அப்பா மவனே பின்னாடியே அந்த லக்கேஜ் வேறு வச்சுட்டு